2025 தமிழக பட்ஜெட் நல்லா இருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை உண்மையிலே ஒரு வெற்று பட்ஜெட். முக்கியமான குறைகளா சதுக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன். பட்ஜெட்டே குறைதான். அப்ப என்ன பண்ணா பிஜேபி திருப்தியா இருக்கும் சார்? இந்த அரசு வெளியே போனா திருப்தியா இருக்கும். ஒரு வெட்கக்கேடான ஒரு அரசாங்கம். 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை யாரை சொல்கிறது? அரசாங்கத்தை குறை சொல்கிறது. தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் 10 ரூபாய் வாங்குறாங்க. அதே மாசத்துக்கு எவ்வளோ ஆகுது? 900 கோடி ஆகுது. அதே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? கிட்டத்தட்ட 10,000 கோடி ஆகுது. இது ஊழல்லையே சின்ன ஊழல், 10 ரூபாய் ஊழல். ஈடி வேற அண்ணாமலை வேற இல்ல. ஈடி சொல்றதுதான் அண்ணாமலை செய்யறாங்க. போக முடியுமா? அண்ணாமலை சொன்னா போக முடியுமா? அவர்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சில அறிவில்லாதவர்கள் பேசினா நான் ஒன்று சொல்றேன். கணினி அறிவியல் சோதனை கூடங்கள் வரும் 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரும். 3 வருஷமா இதுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துட்டு. ஆனால் இன்ன வரைக்கும் சோதனை கூடங்களும் அமைக்கல, கணினி அறிவியலுக்கான ஆசிரியர்களையும் நியமிக்கிறது. ஆனால் நியமித்து விட்டதாக சொல்கிறார்கள். அப்ப தமிழ்நாடு அரசு பொய் சொல்லுதுன்னு சொல்றேன். கண்டிப்பா. அடையாறு 6 மேம்படுத்த பராமரிக்க ரூபாய் 1500 கோடி. எத்தனை 1500 கோடி செலவு பண்ணுவீங்க? நீங்க 3 வருடங்களாக இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது, ஒதுக்குறீங்களே தவிர ஆனால் பணம் செலவு செய்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்ட நிதியை நீங்கள் வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தினால் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 2025 தமிழக பட்ஜெட் நல்லா இருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? அந்த பலர் யாருன்றது தான் எனக்கு வியப்பா இருக்கு. ஏனென்றால் இது ஒரு அட்டக்கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுமனே இது ஒரு ஒரு மாயாஜாலம் செய்வது போன்று, ஒரு தொலைநோக்கு இல்லாத உண்மையிலே ஒரு வெற்று பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை என்றுதான் இதை நான் சொல்லுவேன். உங்களுடைய தலைவர் அண்ணாமலை இதே தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு பட்ஜெட் வெறும் வெற்று அறிக்கை, வெறும் அதுல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. உண்மையிலே காரணமா சொல்லி வெற்று அறிக்கைன்னு சொல்றேன் சார். ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு மாநிலத்தை அல்லது ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு தேசத்தை, ஒரு நாட்டை உயர்த்தக்கூடிய வகையில் நாம் எதை நோக்கி முன்னேறுகிறோம் என்பதை தெரிவிக்க வேண்டும். முன்னேறுகிறோம் என்றால் என்ன? ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வும் எப்படி முன்னேறும். ஒரு மாநிலம் அடுத்த ஆண்டு, அதாவது வருகிற நிதியாண்டு, இந்தந்த துறைகளில் இவ்வளவு முதலீடு செய்தால், இல்லை இதற்கான தொழில் முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தால், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை பெருக்குவதற்கான திட்டம் என்பது இருக்க வேண்டும். அந்த திட்டத்தை ஒரு வருடத்தில் ஒரு கட்டமைப்பை நாம் பெரிதாக உருவாக்க முடியாது. ஆனால் அந்த திட்டத்தை, அந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பல திட்டங்களை நாம் வகுக்க வேண்டும். அதை நீங்கள் செஞ்சுருக்காங்கன்னா இல்லை. நீங்கள் உதாரணத்திற்கு வருவாய் செலவினங்கள், அதுதான் மிக முக்கியமானது. ஒரு மாநிலத்தினுடைய 25-26ஆம் ஆண்டுக்கான செலவினம்னு பார்த்தீங்கன்னா 4,39,293 கோடின்னு சொல்கிறாங்க. இதில் வருவாய் செலவினம், ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ், இது பார்த்தீங்கன்னா 3,73,204 கோடி. இதில் எதெல்லாம் வருது? சம்பளம், அதாவது சம்பளம்னா யாருக்கு சம்பளம்? அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களுடைய சம்பளம் 90,464 கோடி. அதே மாதிரி ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன்கள் 41,290 கோடி. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ வருது? 1,30,000. ரெண்டுமே அரசு ஊழியர். 1,31,000 கோடி. அதுக்கு அப்படியே போயிடுது. 1,31,000ன்றது 373ல் 131 போயிடுது. கிட்டத்தட்ட மோர் தேன் 1/3 அரசு ஊழியர்களுக்கே பெரும்பாலும் செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. சரியா? இதுக்கப்புறமா வட்டி 70,754. என்ன வட்டி? அரசு வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துகிறது 70,754 கோடி. அப்போது இதில் உதவித்தொகை மற்றும் மானியம் அப்படின்னு சொல்கிறதுல தான் இந்த இலவச மின்சாரம், பேருந்து, இதில் 1,53,724 கோடி. அதே மாதிரி செயல்பாடுகள், மெயின்டெனன்ஸ், இதுக்கு ஒரு 16,000, இதுதான் 16,900 கோடி. இதுதான் வருவாய் செலவினங்கள். அப்போ இதில் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அது சேலரி அண்டு பென்ஷன், இன்ட்ரெஸ்ட், இதுக்கே கிட்டத்தட்ட 2/3 செலவாயிடுது.
ஆனால் ஒரு அரசு எப்படி இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஈக்குவலாக சேலரி அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 25% இருக்கலாம், தவறில்லை. இன்னொரு 25% அது மூலதன செலவுகளுக்காக இருக்கும். இங்கே மூலதன செலவுகளுக்காக இந்த வருடம் வருகிற நிதியாண்டு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 57,231 கோடி ரூபாய். இது 10 விழுக்காடு கூட வரல. ஆனால் இதைவிட அதிக மக்கள் தொகை கொண்ட, இது மாதிரி 3 மடங்கு மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் மூலதன செலவு 22 விழுக்காடு. அப்போ அந்த மாநிலம் எப்படி முன்னேறும்? அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளுக்காக செலவு செய்யக்கூடிய அந்த செலவினங்கள் அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கும்? மூலதனம் முதலீடு பெருகும். கரெக்டாக? முதலீடு பெருகினால் என்ன நடக்கும்? தொழில் வளர்ச்சி உண்டாகும். தொழில் வளர்ச்சி உண்டாச்சுன்னா என்ன ஆகும்? வேலை வாய்ப்பு பெருகும். வேலை வாய்ப்பு பெருகினால் என்ன ஆகும்? தனி மனித வருமானம் அதிகரிக்கும். ஒட்டு மொத்தமாக ஒரு மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பெருகும். இதான விஷயம். இந்த 5 தான் பேசிக். அப்போது உங்களால் இதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியலன்னு சொன்னால், இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுடைய மோசமான மேனேஜ்மெண்ட். அரசு இயந்திரத்தை உங்களால் கவனிக்க முடியவில்லை. அப்போ வட்டி என்ன செய்கிறது? இப்போ வட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9,30,000 கோடி கிட்ட வந்துருச்சு. 10 லட்சம் கோடி எட்ட போகுது. நாங்கள் அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கோம்லாம் சொல்கிறாங்க. சரி, எதுக்கு நீங்கள் வட்டிக்கு மேலே கடனுக்கு மேலே கடன் வாங்குறீங்க? அப்போது அது ஆர்குமெண்ட் என்ன சொல்கிறாங்க? இந்திய அரசு மட்டும் கடன் வாங்கலையா? நியாயமான கேள்வி. ஆமாம், வாங்குகிறோம், அதிகமாக வாங்கியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் சொத்துக்களை பெருக்கி கொண்டிருக்கிறோம். அசெட் கிரியேஷன் பேர். இந்த அசெட் கிரியேஷன் மத்திய அரசு செய்யுது. இந்த அசெட் கிரியேஷனை யூபி அரசு செய்யுது. நீங்கள் ஏன் செய்யலைன்றது தான் கேள்வி. சொத்துக்களை நீங்கள் பெருக்குகிறீர்களா என்றால் இல்லை. மாறாக வட்டி அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதுதாங்க விஷயம். இப்போ இதில் சாலைகள் மற்றும் பாலங்கள், இதில் 18,197 கோடி கொடுக்குறாங்க. சாலைகள் மற்றும் இதுதான் மேஜர் எக்ஸ்பென்சர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, எரிசக்தி, இதுக்கு 10,920. இதில் எரிசக்தியில் மெயின்டெனன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செய்கிறாங்களே தவிர, நீங்கள் இன்னும் உங்களுடைய எரிசக்தியை அல்லது பவர் செக்டாரில் அதிகமான முதலீடுகளை கொண்டு வருவதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? உதாரணத்திற்கு ஆந்திராவில் 7,000 மெகாவாட்டு டாடா பவர் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 49,000 கோடி முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த வாரம் கையெழுத்தாகி இருக்கிறது ஆந்திர மாநில அரசுக்கும் டாடா பவர். இதை ஏன் நீங்கள் இங்கே கொண்டு வர முடியவில்லை? ஒரு காலத்தில் சூரிய ஒளியில் தமிழகம் தான் முதன்மை மாநிலமாக, இப்போ கூட அது இருக்கலாம். காரணம் என்ன? ஆந்திரா நிலம் கொடுக்குது, குஜராத்தில் நிலம் கொடுக்குறாங்க. நீங்கள் கவாதான்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடக்குது. கவாதா பாகிஸ்தான் பார்டரில். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33,000 மெகாவாட்டுக்கு மேலான மின்சாரம் சூரிய ஒளி மூலம் அதானி, என்டிபிசி, சுசுலான் போன்ற நிறுவனங்கள் பண்ணுறாங்க. அப்போது அங்கே எல்லாமே அரசாங்கம் நிலம் கொடுத்து உதவுகிறது, திட்டங்களை தனியார் செய்கிறார்கள். அது சரி. இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க? அரசாங்கம் லீஸுக்கு நிலம் கொடுக்குது. ஒரு ஏக்கர் இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க, 5,000 ரூபாய்க்கு வச்சுக்க, நீ பவர் ஜென்ரேட். ஏனென்றால் நம்ம 500 கிகாவாட் 2030க்குள்ளே முடிக்கணும். இது நம்மளுடைய திட்டம். மற்ற மாநிலங்களெல்லாம் சூரிய உற்பத்தியில் போகும்போது நீங்கள் செய்யலைன்னா அங்கெல்லாம் ஃப்ரீயாக நிலம் கொடுத்துட்றாங்க, வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க எல்லா அரசாங்கமும். அதனால் என்ன ஆகுது? பவர் கிடைக்குது சீப்பாக, அதாவது மின்சாரம் இல்லை சீப்பாக கிடைக்குது, மலிவாக கிடைக்கிறது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஆனால் இங்கே என்ன நடக்குது? இங்கே நீங்கள் 1 மெகாவாட்டு உற்பத்தி தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? 25 லட்சம் ரூபாய் முதல்ல கொண்டு போய் கப்பம் கட்டணும். யாருக்கு சார்? யார் கப்பம் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு.
நம்ம தான் இது அளவுக்கு open மீறி secret. மின் உற்பத்தி அதெல்லாம் தயாரிச்சு சும்மா. நம்ம கர்நாடகாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இப்போ இல்லை, வரைக்குமே. அதெல்லாம் சும்மா. நான் அதான் உங்களுக்கு புரியல. கர்நாடகாவுக்கு நம்ம கொடுக்கறது இல்லையா? உங்களுக்கு புரியல நான் சொல்றேன். நம்முடைய நாட்டில் 50 விழுக்காடு ரெனியூபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் 2030 கொண்டு வரணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுங்க. சரி, நீங்கள் உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன். அது இல்லாமல் இப்போது 3 திட்டங்கள் நடைபெறுகிறது. வடசென்னை அலகு 3, குந்தா நீரேற்று மின் நிலையம், உடன்குடி. இந்த 3 எப்பொழுதோ முடிந்திருக்க வேண்டிய திட்டங்கள். ஏன் டிலே ஆகுது? Yes. நீங்கள் 70,754 கோடி வட்டி கொடுக்குறீங்க. இந்த 3த்துக்கும் எவ்வளோ தெரியுமா? மாதம் பிறந்தா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வட்டியை கொடுக்குறாங்க. ஒருவேளை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராததுனால தமிழ்நாடு அரசே அதற்கான பொருளாதாரத்தை நிதியை கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால உங்களுக்கு புரியல? 2000 கோடி ரூபாய் கூடுதல் சுமை தமிழ்நாடு அரசு மீது இருக்குதோ? இப்போ நான் சொன்ன எல்லாமே மத்திய அரசு நிறுவனத்தின் மூலமாக நிதி கொடுக்கப்பட்டு அதுக்கு தான் வட்டி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே மத்திய அரசினுடைய பணம் தான். இந்த 3 திட்டம் நான் சொன்ன பார்த்தீங்களா, மத்திய அரசு தான் கடன் கொடுக்குது, நிறுவனம் தான் கடன் கொடுக்குது. நீங்கள் இந்த 2000 கோடி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 4,39,000 கோடி பட்ஜெட் பற்றி பேசுகிறீங்க. இல்ல சார், ஒருவேளை மத்திய அரசு இந்த முறையா இந்த நிதியெல்லாம் விடுவிச்சு இருந்துச்சுன்னா 2000 கோடி ரூபாய் சுமை குறைஞ்சிருக்கும்ல, கடன் குறைஞ்சிருக்கும்ல தமிழக அரசு மீது? இல்லை சார், இல்லவே இல்லை. இந்த 2000 கோடின்றது கல்விக்கான தொகையை நிறுத்தவில்லை. கல்விக்கான மானியங்கள், கல்விக்கான பகிர்வுகள் இருக்க தான் செய்யுது. அதில் ஒரு அங்கமான ஒரு சில திட்டங்கள் இந்தியா முழுமைக்கும் பொதுவாக ஒரு திட்டம் இருக்குது. என்னது? சமகர சிக்ஷா. இந்த சமகர சிக்ஷாவில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பள்ளி கல்வியில் வந்து இந்த பட்ஜெட்டில் பள்ளி கல்விக்காக அப்படின்னு கல்விக்காக 55,261 கோடி, அதில் ஒரு பார்ட் வந்து பள்ளி கல்வி கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கணினி அறிவியல் நியமிக்கப்படுவார்கள், கணினி அறிவியல் சோதனை கூடங்கள் வரும்னு 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 3 வருஷமாக இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துட்ருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் சோதனை கூடங்களும் அமைக்கலை, கணினி அறிவியலுக்கான ஆசிரியர்களும் நியமிக்கவில்லை. ஆனால் நியமித்து விட்டதாக சொல்கிறார்கள். அப்போ தமிழ்நாடு அரசு பொய் சொல்லுதுன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன் சார், வளன் நீங்கள் 100 ரூபா வச்சுங்க, நீங்கள் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு 10 பேனா வாங்கிட்டு வந்து கொடுத்தா சரியா? தவறுதான். இதுதாங்க பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஏப்பா நான் உங்கள்கிட்ட என்னப்பா சொன்னேன், போய் காய்கறி வாங்கிட்டு வான்றேன், நீ போய் பேனா எனக்கு பேனா வச்சு சாப்பிடுவா முடியும். சரி, இது வந்து பேன் இந்தியா முழுமைக்கும் ஒரு திட்டம் போடப்படுகிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு, இதுதான் அதான் அண்டர்லைன் பண்ணும். நீங்கள் அதை செய்யலை. ஒருவேளை மத்திய அரசோட இந்த திட்டத்தை தமிழ்நாடு மட்டும் தான் செயல்படுத்தலையோ? பீகார், ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒடிஷா, மணிப்பூர் யார் செயல்படுத்தவில்லையோ அவர்களுக்கு அந்த நிதி நிறுத்தப்படும். இந்த குறை தமிழ்நாடு அரசு மீது மட்டும்தான் இருக்குதான்? ஆமா, தமிழ்நாடு அரசு மட்டும்தான் குறை சொல்லுது, வேற எந்த மாநிலம் குறை சொல்லுது? மத்திய பட்ஜெட் சமகர சிக்ஷால இருந்து பணம் வரலன்னு யாரும் சொல்லி, ஏன் சமகர சிக்ஷால உனக்கு இந்த மாதிரி பணம் வரல? எதற்காக, எந்த பர்பஸுக்காக, குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்ட நிதியை நீங்கள் வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தினால் வராது. 2025 தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் முக்கியமான குறைகளா, சறுக்கலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பட்ஜெட்டே குறை தான். அப்ப என்ன பண்ணா பிஜேபி திருப்தியா இருக்கும் சார்? இந்த அரசு வெளியே போனா திருப்தியா இருக்கும். அப்படி ஓபனா சொல்லிட்டு போயிடலாம். அதுக்காக பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல, விற்று காகிதம். நான் ஏன் சொல்றேன், ஒரு வெட்கக்கேடான ஒரு அரசாங்கம், ஏன் இப்படி ஒரு மானக்கேடு மிக்க ஒரு அரசாங்கம், ஒரு அமலாக்கத்துறையில வந்து ஒரு நாள் முன்னதாக கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை யாரை சொல்கிறது? அரசாங்கத்தை குறை சொல்கிறது, தமிழக அரசாங்கத்தை, டாஸ்மாகில். அது குறித்து நீங்கள் இன்னும் வாய் திறக்க கூட இல்லாது இருப்பது ஏன்? ஆனா திமுகவும் காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு
போவதற்கு ஈடிக்கு வழி தெரியலையா? அண்ணாமலை சொல்றதா ஈடி சொல்றாருன்னு காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர் கூட சொல்றாரு. மாணிக்கம் தாக்கூர் நான் சொல்றது புரிஞ்சுங்க. அமலாக்கத்துறை தானா போயிடுச்சா? அண்ணாமலை சொல்லி போனுச்சுங்கிறார். அப்ப அண்ணாமலை அத என்ன சொல்றாரு? ஈடி வேற அண்ணாமலை வேற இல்ல, ஈடி சொல்றதுதான் அண்ணாமலை செய்யறாரு. கொஞ்சம் புரிஞ்சுங்க. அமலாக்கத்துறை தானாக போய் சோதனையிட்டதா? அதுதான் சொல்றேன். அண்ணாமலை சொன்னாரு, அதனாலதான் நடக்குது. அண்ணாமலை சொன்னாரு ஃபிங்கர் கூட ஈடி மறுநாள் தான் சொல்லுது. எதன் அடிப்படையில போனாங்க? போக முடியுமா? அண்ணாமலை சொன்னா போக முடியுமா? அவர்கிட்ட தான் எல்லா பவர் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சில அறிவில்லாதவர்கள் பேசினா நான் ஒன்றும் செய்ய முடியாது. அது யாராக இருந்தாலும். அது அரசியல் விமர்சகர்கள் தானே, அல்லது அரசியல் தலைவர்கள் தானே சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு உண்மைங்கிற பட்சத்துல அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நான் கன்சிடர் பண்ணணும். நான் என்ன உங்களை கேட்கறேன்னு உங்களுக்கு புரியல. அமலாக்கத்துறை முகாந்திரம் இல்லாமல் செல்லாது. அந்த முகாந்திரம் யாரால் எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டா நீங்க அண்ணாமலை இருந்து வருதுன்றீங்க. இல்ல இல்ல அந்த முகாந்திரம் ஏன் பிஜேபி ஆளாத மாநிலத்துல மட்டும் வருது ஏன்னு சொல்றேன் சார். அந்த முகாந்திரம் என்ன தெரியுமா? முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் யார் மூலமா? இடி மூலமா. தமிழக காவல்துறை இந்த மதுபான வியாபாரத்தில் முறைகேடு நடந்ததாக பல முதல் தகவல் அறிக்கைகளை பதிந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொள்கிறது. தமிழக காவல்துறை அப்படி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை தானே இங்க இருந்து கிடையாது சார். அதான் சொல்றேன். சட்ட ரீதியாக அமலாக்கத்துறைக்கு அதற்கான எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது. ஒருவேளை நீங்க அரசியல் ரீதியா தமிழக அரசை மிரட்ட பாக்குறீங்களோ, முடக்க பாக்குறீங்களோன்னு ஒரு கேள்வி இருக்கு சார். நான் என்ன சொல்றேன், 6000 கடை சுமாரா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஒரு கடையில் டெய்லி 5000 பாட்டில் விற்குது. ஆனால் நேவரேஜ் சில இடங்களில் 10,000 இருக்குது, சில இடங்கள் 4000 இருக்குது. 5000 பாட்டில் ஒரு கடையில் விற்குது. 6000 கடை. ஒரு கடைக்கு 5000 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவ்வளோ. சில இடங்களில் 30 ரூபாவோட வாங்குறான். அது புரிஞ்சுங்க. அது வந்து ஸ்டேட்டஸ் பொறுத்து இருக்குது. அது என்னது என்ன ஒயின் ஷாப்? அது எலைட்லலாம் கொஞ்சம் காஸ்ட்லியோட வாங்குவாங்க. அப்போது 6000 கடைக்கு டெய்லி 50,000 ரூபான்னா தினம் 30 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் 10 ரூபா வாங்குறாங்க. அதே மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? 900 கோடி ஆகுது. அதே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? கிட்டத்தட்ட 10,000 கோடி ஆகுது. இது ஊழல்லையே சின்ன ஊழல், 10 ரூபாய் ஊழல். தாராளமா பாருங்க. நாம மட்டும் இல்ல, நீதிமன்றங்களே கண்டித்திருக்குது. அதான் சார், கடந்த அதிமுக ஆட்சியில இந்த முறைகேடு, இந்த குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப ஏன் பிஜேபி இதை அட்ரஸ் பண்ணல? நான் சொல்றேன், யார் அதை பார்க்கணும்? அரசு வந்துருச்சு. அப்ப ஏன் மத்திய அரசு அதை பார்க்கணும்? அப்ப பிஜேபி அன்னைக்கு எனக்கு நீங்க இது இல்லையே, எஃப்ஐஆர் இல்லையே, நான் பண்ண முடியாது. அமலாக்கத்துறை செய்ய முடியாது. எஃப்ஐஆர் இல்லை. இன்னைக்கு எஃப்ஐஆர் இருக்கு, செய்யறாங்க. இவ்வளவுதான் விஷயம். சட்டம் அதற்கு இப்போ இடம் கொடுத்திருக்கிறது, செய்யறாங்க. ஆனா செந்தில் பாலாஜியோட குற்றச்சாட்டு இங்க மிக முக்கியமானதை பார்க்கப்படுது. இடி அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இடி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு எப்படி சார் முதல் நாளே தெரியுது 1000 கோடி ரூபாய் ஊழல்னு? 1000 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் ஊழலே இல்லை. முதல்ல அண்ணாமலை சொன்னதை நான் சொல்றது புரிஞ்சுங்க. இது 1000 கோடி ரூபாய் ஊழலே இல்லை. இது பல 1000 கோடி ரூபாய் ஊழல். ஆனா அண்ணாமலை அப்படி சொல்லல. அப்படிதான் சொன்னாரு. அண்ணாமலை ஈடி சொல்றது ஒரே மாதிரி இருக்குங்கிறத தான் செந்தில் பாலாஜி மென்ஷன் பண்றாரு. நான் மறுபடியும் சொல்றேன், ஈடி கூட இது 1000 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஈடி எந்த இடத்துல இது 1000 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லல. இதுவரையில் நாங்கள் விசாரித்த வரையில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. இன்னும் விசாரணை தொடரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் விசாரித்ததுல 1000 கோடி சுமார் கேஷா. இது தவிர நிறைய இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இங்கே என்ன பிரச்சனை? இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டிலிங் கம்பெனிஸ், மது புட்டி தயாரிக்கிற அதெல்லாம் கம்பெனிஸ், அப்புறமா டாஸ்மாக் குடவுன்லேருந்து ஒயின் ஷாப்புக்கு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதையெல்லாம் இன்ஃப்ளேட் பண்ணுறாங்க. பார்களுடைய உரிமங்கள், அங்கே ஜிஎஸ்டி கட்டுறாங்களான்னா கிடையாது, டேக்ஸ் இல்லை, வரி ஏய்ப்பு, இன்னும் இது நிறைய போகும். நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 40,000 கோடின்னு சொல்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இது 1 லட்சம் கோடி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் டீப்பாக விசாரணை பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு? என்ன சொல்லியிருக்கணும்? முறைகேடுகள் எதுவுமே நடக்கவில்லை சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு?
போன அரசாங்கத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் நடந்துச்சு. சரி, போன அரசாங்கம் நடந்துச்சு இல்லை, நீ வந்த இல்லை, என்ன செஞ்சுருக்கணும்? கேஸை போட்டு உள்ள தள்ளிருக்கணும் யார் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா. அப்போ நீ செய்யலைன்னா என்ன அர்த்தம்? அப்போது அவங்க தப்பா நானும் பண்ணுவேன்னு எதிர்கட்சி மீது நடவடிக்கை எடுக்கணும்னா ஆளுநருடைய ஒப்புதல் வேணும்ல. அதெல்லாம் சும்மா சார். சார் சட்டப்படி அதுதானே சார்? தவறா சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாது. அப்ப எதிர்கட்சி மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநருடைய ஒப்புதல் தேவையில்லையா? தெரியாத சொல்றீங்க நீங்க. இப்போ கொடநாடு கொலை வழக்கு உட்பட அது ஆளுநருடைய ஒப்புதலுக்காக தானே, அங்க அனுமதிக்காக தானே வெயிட் பண்ணி. புரிஞ்சுங்க. இன்னைக்கு எப்படி அமலாக்கத்துறை எப்படி இந்த மாதிரி சோதனை நடந்துச்சு? எதிர்கட்சியில யாரையும் போய் பண்ண சொல்ல. நீங்க இந்த துறையில ஊழல் நடந்திருக்குதா இல்லையா, அதை நீங்களே செய்யவில்லை. அது கடந்த கால ஆட்சி. இன்னைக்கு அவங்க எதிர்கட்சி தாங்க. அப்படின்னா நடந்தா ஒன்றும் நடக்கலன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தமாகுது. இல்ல, செந்தில் பாலாஜி சொல்றாரு இது கடந்த ஆட்சியில நடந்ததுன்னு மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கல. அதுதான் சொல்ல வரேன். அதுக்கு தான் ஆளுநருடைய ஒப்புதல் வேணும்னு தேவையில்லைங்க. என்னங்க அது மாதிரிலாம் யாரும் அவரும் சொல்ல. நீங்க ஏதோ புதுசா கல்பி விடுறீங்க. அதெல்லாம் இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுங்க. கடந்த அரசில் என்ன நடந்துச்சோ அதான் நடக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த அரசில் ஊழல் நடக்குதுன்றான். அவர் என்ன சொல்கிறார், கடந்த அரசில் என்ன நடந்துச்சோ அதான் நடக்குதுன்றார். அப்போ கடந்த அரசில் தவறு நடந்திருந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? இவங்க தானே எடுக்கணும். ஏன் எடுக்கல? அதுதான் கேட்குறோம். நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன், இதில் இந்த பட்ஜெட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 50,000 குழந்தைகளுக்கு மேலாக பெற்றோரை எழுந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி எழுந்தாங்க? பெற்றோர் பாதிக்கும் மேலே மதுவினால் தான் இருந்திருக்கிறார். இதை நான் சொல்ல, தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள்னு சொன்னது யாரு தெரியுமா உங்களுக்கு? யார் சொன்னாங்க? கனிமொழி சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? கடந்த ஆட்சியிலையா? ஆமாம், இப்போ 3 வருஷத்துக்கு முன்னால ஓகே சொன்னாங்களே. அப்போ மதுவினால இறக்குறாங்கல்ல. அப்போ நீங்க மதுவினால் இறப்பவருடைய குழந்தைகளுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த மதுவையே யாரும் இறக்காது செய்வதற்குண்டான என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் காரணம் என்ன? ஏன் இருக்கிறாருன்னா மதுவினுடைய தரம் மிக மோசமானதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ மது ஆலைகள், பாட்டிலிங் கம்பெனிஸ், டாஸ்மாக் ஊழியர்கள், அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், அந்த அரசு அமைச்சர், இது எல்லாருக்கும் தான். இப்போ நீங்கள் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி இதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு நேற்றைய முன்தினமே ராஜினாமா செய்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய அமைச்சர் பதவியை தூக்கி அடித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? எப்படி நீங்கள் மறுநாளை கொடுத்தீங்க? அதுதான் கொடுத்தாங்க. இதற்காகத்தான் சொல்கிறோம், இதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடும் ஊழலும். ஏற்கனவே மது கொடுத்து வயிற்றெரிச்சலில் இருக்கிறவங்க இன்னைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அதை மூடி மறைத்து இன்றைக்கி பட்ஜெட்டில் நாங்கள் அது செஞ்சுட்டோம்னு சொல்கிறது தவறானது. 2000 கிலோமீட்டருக்கு 1000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குது போன பட்ஜெட். அது பண்ண செலவு பண்ணாங்களா இல்லையா? அடுத்தது இந்த பட்ஜெட்டில் இந்த ஆண்டு 6100 கிலோமீட்டருக்கு அதே கிராம சாலைகள் அப்படியே 3 மடங்கு 3000 கோடி இருக்குங்கள. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? 2000 கோடி சொல்கிறாங்க. எப்படி சாத்தியம் சொல்லுங்கள்? ஒன்று, நீங்கள் போன முறை சொன்னது அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா இந்த முறை சொல்கிறது குறைவாக இருக்குது. மிஸ்மேட்ச் ஆகுதா? ஓகே, இது ஒரு சர்க்கிள். ஓகே ஓகே, சர்க்கிள் இல்லை, முரண்பாடெல்லாம் இல்லை. நீங்கள் வேற காப்பி பேஸ்ட், அவ்வளோதான், கட் அண்ட் பேஸ்ட். நீங்கள் என்ன அடுத்த முரண்பாடான சரியா? அடுத்தது 2022-23ஆம் ஆண்டு அடையாறு 6 மேம்படுத்த பராமரிக்க ரூபாய் 1500 கோடி. 1500 கோடி. 2023-24 சென்ற ஆண்டு அடையாறு 6ஐ பராமரிக்க மேம்படுத்த எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? 4000 கோடி. 1500 கோடி. ஓகே, இந்த ஆண்டு இப்பயும் 1500 கோடி அதே அடையாறு. என்ன சார், எத்தனை 1500 கோடி செலவு பண்ணுவீங்க? நீங்கள் 3 வருடங்களாக இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒதுக்குறீங்களே தவிர ஆனால் பணம் செலவு செய்ததாக தெரியவில்லை. இல்லைன்னா பணம் என்ன செலவு செஞ்சீங்களோ சொல்லுங்கள். 1500 3000 கோடி செலவு பண்ணியிருந்தா அந்த அடையாறு ரிவரில் இன்றைக்கி நம்ம கமலஹாசன் நாயகன் படத்தில் ஒய்யா ஒயின்னு போன மாதிரி போயிருக்கலாம். இப்போ சார் கமல் சார் நான் என்ன பண்ண முடியும்? திடீர்னு இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஞாபகம் இருந்துச்சு, போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கமலை படகுல போன மாதிரி போயிருக்கலாமா இல்லையா? அப்போது நீங்கள் சொல்வதை எதையுமே நீங்கள் செய்தது இல்லை.
நீங்கள் சொல்வது எதையுமே நீங்கள் செய்ய போவது இல்லை. ஆக மொத்தம் இந்த பட்ஜெட் ஒரு வேஸ்ட். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.